வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதில் பயிற்சி 2 8ல் 10வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. Sn ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூபு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா என் உறுப்புகள் வரை எனில் x minus y into Sn equal to x square into x power n minus 1 by x minus 1 minus y square into y power n minus 1 by y minus 1 என நிறுவுக. கணக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியான கணக்கு பாருங்க. பாருங்க Sn கொடுத்துருக்காங்களா, இந்த Sn எடுத்து நான் அப்படியே கீழே எழுதிட்டோம். இப்போ என்ன செய்யணும்னா இந்த Sn-ஐ எதை கொண்டு பெருக்கணும், x மைனஸ் ஒய்யை கொண்டு பெருக்கும் போது இந்த ஆன்சர் வருதுன்னு நம்ம நிரூபிக்கணும். ஈஸியாக நிரூபிச்சலாம் பாருங்க. இந்த Sn-ஐ எதை கொண்டு பெருக்க போகிறோம், x மைனஸ் ஒய். அப்போ பெருங்க x மைனஸ் ஒய் இன்டூ Sn. அதே மாதிரி இங்கேயும் பெருக்கணும். பெருக்குமா x மைனஸ் ஒய் இந்த பக்கம் ஃபுல்லாக பெருக்கணும். அப்போ என்ன இருக்கு பாருங்க, x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே கீழே எழுதுகிறாங்க, இடம் பத்தாது, எக்ஸ் கியூபு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா எத்தனை உறுப்புகள் வரை, n உறுப்புகள் வரை. சரியா? இப்போ பாருங்க ஈக்குவல் டு என்ன செய்ய போகிறோம், இந்த எக்ஸ் மைனஸ் இங்கே இருக்க எல்லா உறுப்புக்கும் போதும் உள்ளே பெருக்கலாமா, முதல்ல இதையும் பெருக்குங்க, எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் பெருக்கிட்டோமா. இப்போ இது ரெண்டையும் பெருக்க போகிறோம், ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதில் பெருக்கியாச்சா, ப்ளஸ் இப்போ இதையும் பெருக்க போகிறோம். பாருங்கள் என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஒய்யவும் இதையும் பெருக்க போகிறோம். என்ன இருக்குது, எக்ஸ் கியூபு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கியூபு ப்ளஸ் எக்ஸட்ரா எத்தனை உறுப்புகள், n உறுப்புகள் வரை. சரியா? இப்போ பாருங்கள் இந்த இடத்த நம்ம சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். சுருக்கிடலாமா, ஈக்குவல் டு இந்த எக்ஸ் எடுத்து ஃபுல் ப்ராக்கெட் பெருக்க போகிறோம். எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸை ஒய்யும் பெருக்குனா எக்ஸ் ஒய். முடிஞ்சுதா? இப்போ மைனஸ் ஒய் எடுத்து பெருக்குங்க, மைனஸ் ஒய்யும் எக்ஸையும் பெருக்குனா மைனஸ் எக்ஸ் ஒய், மைனஸ் ஒய்யவும் ஒய்யும் பெருக்குனா மைனஸ் இட்டு ப்ளஸ் மைனஸ் ஒய்யும் பெருக்குனா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ். முடிஞ்சா? இப்போ இங்கே வாங்க, எக்ஸ் எடுத்து ஃபுல் ப்ராக்கெட், எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயர் பெருக்குனா எக்ஸ் கியூபு, எக்ஸையும் எக்ஸ் ஒய்யும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர் ஒய், எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர், இந்த ஒய் அப்படியே வந்துடும். அதுக்கு அடுத்து பாருங்கள் எக்ஸையும் ஒய் ஸ்கொயரும் பெருக்குனா ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். முடிஞ்சுதா? இப்போ மைனஸ் ஒய் எடுத்து பெருக்க போகிறோம். பெருங்க ப்ளஸ்ஸையும் மைனஸ் பண்ண மைனஸு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அப்படியே தான் வரும், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ்ஸையும் மைனஸ் பண்ண மைனஸு எக்ஸு அப்படியே வந்துடும், ஒய்யும் பெருக்குனா ஒய் ஸ்கொயர். அதுக்கு அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒய்யும் ஒய் ஸ்கொயரும் பெருக்குனா ஒய் கியூப். முடிஞ்சிச்சா? அப்படி இங்கே வாங்க, இந்த எக்ஸ் எடுத்துகிட்டு ஃபுல் ப்ராக்கெட் பெருக்கலாமா, ப்ளஸ் எக்ஸ் எடுத்து பெருக்க போகிறோம், எக்ஸையும் எக்ஸ் கியூபையும் பெருக்குனா எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயர் பெருக்குனா எக்ஸ் கியூபு, இந்த ஒய் அப்படியே வந்துடும். அதுக்கு அடுத்து பாருங்கள் எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர், இந்த ஒய் ஸ்கொயர் அப்படியே வந்துடும் ப்ளஸ் எக்ஸையும் ஒய் கியூபையும் பெருக்குனா என்ன வரும், எக்ஸ் ஒய் கியூபு வந்துடும். சரியா? இப்போ மைனஸ் ஒய் எடுத்து பெருங்க, ப்ளஸ்ஸையும் மைனஸ் பெருக்கா மைனஸு எக்ஸ் கியூபு ஒய் வரிசை எழுதிக்கலாம். சரியா? எக்ஸ் கியூபு ஒய். இப்போ பாருங்கள் ப்ளஸ்ஸையும் மைனஸ் பெருக்கா மைனஸு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடுமா, எதை பெருக்கணும், ஒய்யையும் பெருக்குனா ஒய் ஸ்கொயர். அதுக்கடுத்து பாருங்கள் ப்ளஸ்ஸையும் மைனஸை பெருக்குனா மைனஸ் போட்டாச்சு, இங்கே என்ன இருக்குது, எக்ஸு அப்படியே வந்துடும், ஒய் ஸ்கொயரையும் ஒய்யையும் பெருக்குனா ஒய் கியூபு. லாஸ்ட்டு பாருங்கள் மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்குனா மைனஸு என்ன வரும், ஒய் கியூபையும் ஒய்யையும் பெருக்குனா ஒய்யின் அடுக்கு 4 ப்ளஸ் எக்ஸட்ரா எத்தனை உறுப்புகள், n உறுப்புகள் வரை, n உறுப்புகள் வரை. சரியா? இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு இதில் பாருங்கள் ப்ளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் கேன்சல் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கேன்சல் ஆகும். இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் கேன்சல். அதுக்கு அடுத்து பாருங்கள் ப்ளஸ் எக்ஸ் கியூப் ஒய் மைனஸ் எக்ஸ் கியூப் ஒய் கேன்சல். அதுக்கு அடுத்தது
எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கேன்சல். அதுக்கு அடுத்தது எக்ஸ் ஒய் கியூபு மைனஸ் எக்ஸ் ஒய் கேன்சல். மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு ஒய் ஸ்கொயர் இருக்குது. அதுக்கு அடுத்து பாருங்கள் ப்ளஸ் எக்ஸ் கியூப் இருக்குது. அதுக்கு அடுத்து என்ன இருக்குது பாருங்கள் மைனஸ் ஒய் கியூப் இருக்குது. அதுக்கு அடுத்தது பாருங்கள் இங்கே ஒரு எக்ஸ் பவர் 4 இருக்குது பாருங்க, இங்கே ஒரு எக்ஸ் பவர் 4 இருக்குது. அதுக்கடுத்து இங்கே மைனஸ் ஒய் பவர் 4 இருக்குது ப்ளஸ் எக்ஸட்ரா. எத்தனை உறுப்புகள் வரை? n உறுப்புகள் வரை. சரியா? இப்போது இதை நம்ம பிரித்து எழுத போகிறோம். எப்படி பிரித்து எழுத போகிறோம் பாருங்கள். முதல்ல எக்ஸ் ஸ்கொயர்லாம் தனியாக எடுத்து எழுதுவோம். எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கு அடுத்தது எக்ஸ் கியூபு ப்ளஸ் எக்ஸ் பவர், எக்ஸ் உறுப்புலாம் தனியாக எடுத்து எழுதிடும் ப்ளஸ் எக்ஸட்ரா. எத்தனை உறுப்புகள்? n உறுப்புகள் வரை. அதுக்கு அடுத்தது இப்போ பாருங்கள் ஒய்யெலாம் தனியாக எழுத போகிறோம். இங்கே மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் கியூபு மைனஸ் ஒய் பவர் 4. எதுக்கு பொதுவாக இருக்குது? மைனஸ் பொதுவாக அந்த மைனஸ் தூக்கி வெளியே வச்சுருங்க. அப்போ என்ன இருக்கும்? ஒய் ஸ்கொயர், அதுக்கு அடுத்து ப்ளஸ் ஒய் கியூபு ப்ளஸ் ஒய் பவர். உங்களுக்கு டவுட் இருந்தால் உள்ளே பெருக்கி பாருங்கள். மைனஸ் கொண்டு போனால் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒய் கியூபு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒய் பவர் 4 வந்துடும் ப்ளஸ் எக்ஸட்ரா. எத்தனை உறுப்புகள்? n உறுப்புகள் வரை. சரியா? அவ்வளோதான், கணக்கே முடிய போது நமக்கு. லாஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். ஈக்குவல் டு இடது பக்கத்தை எடுத்து எழுதிடுவோமா? என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எஸ்என் ஈக்குவல் டு, இந்த இடத்துல பாருங்கள், இதுக்கு தனியாக அந்த இடத்துல போட்டு காமிக்கிறேன். இங்கே வந்து முதல் உறுப்பு ஏன்றது என்னது? எக்ஸ் ஸ்கொயர். ஆறுன்றது என்ன பாருங்கள், ஆர் ஈக்குவல் டு ரெண்டாவது உறுப்பு எக்ஸ் கியூபு பை முதல் உறுப்பு என்ன? எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இதை கேன்சல் பண்ண என்ன ஆயிரும்? எக்ஸின் அடுக்கு 1 வரும். எக்ஸின் அடுக்கு 1 என்ன அர்த்தம்? எக்ஸ்ன்னு தான் அர்த்தம். அப்போது இந்த இடத்துல ஃபார்முலா பாருங்கள், நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்? எஸ்என் ஈக்குவல் டு கூடுதல் தானே, பெருக்குத்தொடர் வரிசையோட கூடுதல், ஏ இன்ட்டு ஆரின் அடுக்கு என் மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. இந்த ஃபார்முலா இந்த இடத்துல யூஸ் ஆகுது. இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலா என்ன இருக்குது பாருங்கள், ஏக்கு பதில் என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் பவர் என். ஆரோட மதிப்பு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸு அடுக்கு என் அப்படியே வந்துடும், மைனஸ் 1 அப்படியே வந்துடும். இந்த ஃபார்முலா மைனஸ் 1 அப்படியே வந்துடும். ஆர் மைனஸ் 1, ஆருக்கு பதில் என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 1. முடிஞ்சுதா? இப்போ வாங்க இந்த மைனஸை இங்கே போட்டுக்கலாம். இதே ஃபார்முலா தான், இதே ஸ்டெப் தான் பாருங்கள். இங்கே ஏவோட மதிப்பு என்ன? ஒய் ஸ்கொயர் முதல் உறுப்பு. ஆர் கண்டுபிடிக்கலாமா? ரெண்டாவது உறுப்பு ஒய் கியூபு, முதல் உறுப்பு ஒய் ஸ்கொயர். கேன்சல் பண்ணுங்கள், ஒய் ஸ்கொயரும் கியூபும் கேன்சல் என்ன வரும்? ஒய் பவர் 1. ஒய்யின் அடுக்கு 1ன்னா ஒய் தான் அர்த்தம். சரியா? அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? ஆரோட மதிப்பு ஒய் மட்டும். இதே ஃபார்முலா தான். ஏ இன்ட்டு ஏவோட மதிப்பு என்ன? ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஆரின் அடுக்கு என். இங்கே ஆரோட மதிப்பு என்ன? ஒய்ஏ அடுக்கு என் அப்படியே வந்துடும், மைனஸ் 1 அப்படியே வந்துடும் பை ஆர் மைனஸ் 1. ஆருக்கு பதிலாக ஒய் மைனஸ் 1. இதுதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர். இதுதான். சரியா? பார்க்கலாமா பாருங்கள், என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இதே ஆன்சர் அப்படி எங்கே இருக்குது பாருங்கள், இருக்கா? இதுதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர் என்பது நிறுவப்பட்டது. நிறுவப்பட்டது. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.